கருப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததில் எந்த ஒரு காரமடை வச்சுப்பா காரமடை. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா இன்னும் முன்னாடி விடவானே எனக்கு ஒரு பாட்டில் ஊற்றுப்பா. எனக்கு உன் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக வியாபாரம் நடக்கணும், நல்லபடியாக வியாபாரம் நடக்கணும் அப்படின்னு வந்து கேட்டேன். இப்போ எனக்கு ஓரளவுக்கு போதிய அளவுக்கு வியாபாரம் உனக்கு கொடுத்துருப்பேனே, கொடுத்துட்டா இல்லையா? போய் காலைல விட்டுவா. சரிப்பா. அதே போல் போதிய அளவுக்கு இப்போ வியாபாரம் கொடுத்துருந்தாலும் இன்னமும் மேலுக்கு மேலும் முதலீடு போடுறதுக்கு இப்போ பணம் இல்லை, அப்படித்தானே கேட்டேன். அதோட முதலீடு போடுறதுக்கு உனக்கு பணத்தையும் கருப்பசாமி ஏற்படுத்தி கொடுத்து அதே போல் நம்ம நினச்சது போல் கடனையும் கட்டி நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு வந்து நல்லபடியாக வியாபாரம் கடனை கட்டி நிம்மதி உனக்கு வாழ வச்சா போதுமில்ல. போட்டிருக்கிற முதலீடு இறக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு கருப்பசாமி உனக்கு நான் கொடுக்குறேன்டாமானே. அதனால் இதை கொண்டு பாங்காக வச்சுக்க. அடுத்து 21 நாள் அதுக்கும் ஒரு வழி காட்டுறேன், சரியா? கிட்டவா அதுக்கும் ஒரு வழி காட்டுறேன். தவறாமல் அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் என்னை வந்து பார்த்துட்டு போயிரு. நான் சொல்கிற காலங்கள் வரைக்கும் இன்னமும் உனக்கு கீழ் மட்டத்திலேருந்து உனக்கு மேல் மட்டத்து வரைக்கும் உனக்கு தூக்கி விட்டு அதே மாதிரி சொத்தில் கொஞ்சம் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம எதிர்பார்த்தது மாதிரி நமக்கு வர வேண்டியது நமக்கு வரணும், அப்படி தானே கேட்டேன். கட்டாயம் உனக்கு வர வேண்டியது வர வச்சு கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு இன்றைக்கி வாங்கிட்டு வந்த மாதிரி என்னை வந்து பாரு. நீ நினச்சது வரையும் நான் கருப்பசாமி நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். இதை 4 மூளைக்கு 4 அறுத்து போட்டுரு. மிச்சத்தை அதை பாங்காக வச்சுக்க. இன்னையிலேருந்து உனக்கு பொருளாதாரத்துக்கு உனக்கு பணம் இல்லைன்னு கேட்டேன், பொருள் இருக்க உனக்கு நான் கருப்பை அமைச்சு கொடுத்துருக்கேன். 21 நாள் உனக்கு கண்ணு கட்டுறப்போ கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எல்லாரும் மறுபடியும் காலில் விழுப்பா. சரி, மருமகனை கொண்டாந்து சேர்த்தணுமா? யார் வந்தது? ஒரு வருத்தம் அடைஞ்ச பெண்ணடையா மருமகனை கொண்டாந்து சேர்த்தணும். உனக்கு 2வது திருமணத்துக்கு நீ கேட்டிருக்க, நீ உட்காரு கூப்பிட்ற. இது வந்து 2 பேரும் பிரிஞ்சிருக்கா, ஒன்றும் சேர்த்து வைக்கணுமா? அப்படி தானே கேட்டேன். நீ போய் காலில் விழுட்டு வா. சரிப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி பிரிஞ்சு பல வருஷம் ஆகிப்போச்சு, அப்படி தானே? அதனால் கருப்பசாமி இப்போ வந்து நல்ல முறையாக இருக்கிறானா இல்லையான்னு பார்த்தா ஆரம்பமே சரியில்லையா? அவனுக்கு ஆரம்பமே சரியில்லை. இப்போ பழக்க வழக்கங்களும் இப்போ சரியில்லை. இருந்தாலும் இப்போ புள்ள வந்து நம்ம இருக்கிற காலம் வரைக்கும் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் யார் பார்க்குறது? அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு வாய்ப்பு சேர்த்து வைக்கணும் அவனை திருத்தி, அப்படி தானே வந்து கேட்டேன். அதனால் மீட்டு கொண்டு வரேன். போய் காலையில் விழுந்துடுவோம், மறுபடியும் அதை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் உன்னோட எதிர்பார்த்தது போல் உனக்கு சேர்த்து வைக்கலாம்னு ஒரு முடிவும் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அதிலேருந்து அங்கே மீட்டு கொடுக்கணும். இதில் வந்து உனக்கு பொறுமை முக்கியமாக இருந்தது அப்படின்னா நான் சொல்கிற காலங்களுக்குள்ளே உனக்கு நான் சரி பண்ணி கொண்டாந்து இருப்பிடமே சேர்த்துருவேன். நீ தொலைவியில் போக வேண்டாம், அவனே வந்துடுவான். எங்கே இருக்க என் பிள்ளைகளை பார்க்கணும், என் மொண்டாட்டியை பார்க்கணும், அவனே தேடி வந்துடுவேன். அப்படி நான் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும்ல. என் பேரை சொல்லி ஒரு 18 வீடு மடிப்பச்சு எடுக்கணும். எடுத்து எனக்கு கொண்டாந்து சக்கரை பொங்கல் எப்போ வர பௌர்ணமிக்கு எனக்கு கொண்டாந்து சக்கரை பொங்கல் வச்சிரு. நீ எதிர்பார்த்தது போலயே கருப்பசாமி அவனுக்கு அப்போ நாளும் நேரமும் டைமும் குறித்து கொடுத்துட்றேன். உனக்கு எதிர்பார்த்தது போல் உனக்கு அமைச்சும் கொடுத்துட்றேன். அதே போல் எனக்கு வந்து பணம் கொஞ்சம் வர வேண்டியதெல்லாம் இருக்குது, அப்படி இல்லையா? அதனால் உனக்கு பணத்தையும் உனக்கு நான் கருப்பசாமி நல்லபடியாக வசூல் பண்ணி கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதுமா? கருப்பம் கூட உனக்கு அது உன்னோட விருப்பமாகலை, வாங்கி கொடுக்கறது என் வேலை. நீ கொடுக்கறது உன் பெரிய கிட்டவா. உனக்கு தடுங்கல் இல்லாமல் உனக்கு நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துட்றேன். நான் உனக்கு கருப்பசாமி உனக்கு தாயின் தகப்பனை நான் கூட இருந்து கருப்பன் காப்பாற்றி கொடுத்தா போதுமில்ல. அது என் பேரை சொல்லி யாரும் கைப்படாமல் வச்சுக்க. இதில் இருக்கிற மக்கள் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வரப்போம். இப்போ நான் என்ன சொன்னேன், அங்கேருந்து பிரித்து என் பெண்டாட்டி பிள்ளைகளை பார்க்கணும்னு திருப்பி நான் உனக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுறேன். நான் சொன்னதை மட்டும் எனக்கு கொண்டாந்து பொங்கவை. உனக்கு 4 நேரம் உனக்கு நான் சொல்கிறேன் போ. கருப்பசாமி மறுபடி அவினாசி வச்சுப்பா. அவினாசி எனக்கு நல்லபடியாக திருமணம் அமைச்சு கொடுக்கணும். தொழில் அப்படின்னு போய் பார்த்தா கட்டட தொழில், அப்படி தாண்டா மன போய் காலைல விழுந்துட்டோம். அதே போல் நம்ம ஏமாந்த உழைப்பு இவ்வளோ வருஷமாக பொழைச்சிட்டோம், அப்படி தானே? நான் கருப்பவனுக்கு நிறைய வழியாக திருமணத்துக்கெல்லாம் கண்ணுக்கு காட்டினேன். அதில் ஒருத்தன் குறுக்க நின்று அதில் எல்லா வேலையும் பார்த்துட்டு போயிட்டான், அப்படி தானே? அதனால் கருப்பசாமி உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு உனக்கு கொடுக்குறேன்டாமானே, சரியா? வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடு. அன்னையிலேருந்து உனக்கு ஒரு விடுவு காலம் பண்ணி கொடுத்து நீ எதிர்பார்த்ததோடு உனக்கு நல்லபடியாக திருமணம். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கு கருப்பசாமி நல்லபடியாக கருப்பம் காப்பாற்றி கொடுத்து அதே போல் உனக்கு 10 பேர்த்த வச்சு வேலை செய்கிற அளவுக்கு ஆளுகளை உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? போய் காலையில் விழுந்துட்டு வா. சரிப்பா.
அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். இது பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதில் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட சொல்லிடு. இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு தாய் தகப்பனா நீதியாக என் வாசப்படிக்கு வரணும்னு இதை கொண்டு நில வாசப்படியில் கட்டி விட்டுரு. இன்றைக்கே அவங்க கூட வந்துடுறோம். கருப்பசாமி மறுபடி பொள்ளாச்சி வச்சுப்பா. பொள்ளாச்சி ஒரு 15 சென்ட் அளக்கலாம்னு இருக்கோம். ஆனால் அளக்கிறதுக்கு விடமாட்டேன், அப்படி இல்லையா? அதனால் கருப்பசாமி அந்த 15 சென்ட் உனக்கு அளக்க வச்சு அந்த தடை பிரச்சனை இப்போ கேஸில் போயிட்டுருக்குது. வாய்தாவில் சீக்கிரமாக உனக்கு முடிக்கிற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்து போயிட்டுருக்க இல்லையா? போயிட்டுருக்கு. அதே மாதிரி உன் மகனுக்கு நல்லபடியாக வேலை வெட்டி அமைச்சு கொடுக்கணும், அப்படி தானே? அதையும் படித்த படிப்புக்கு உனக்கு வேலை அமைச்சு கொடுத்தா போதும்ல. போய் காலில் விழுந்துட்டு ஓடு. சரிப்பா, சரி. அதே போல் கருப்பசாமி பேச்சுவார்த்தைக்கு வர பௌர்ணமிக்கு எனக்கு மாலை மட்டும் வாங்கிட்டு விடாமனே. பௌர்ணமி அன்னைக்கு கொடுக்குற அணியை கொண்டுட்டு போய் நான் சொல்கிற காலத்துக்குள்ளே போய் பேசிட்டு வந்துடு. 5 சென்ட் அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே அளந்துடலாம், எந்த இடைஞ்சலும் வராது. அடுத்த 4வது வயதை முடிஞ்சு 5வது வயதை வர்றதுக்குள்ளே அந்த தடை பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. அதே மாதிரி நல்லபடியாக தொழிலும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் வெள்ளாமைக்கும் பஞ்சம் வராது. அந்த 5 சென்ட் அளக்கணும்ல, எந்த இடம்னு உனக்கு தெரியுமா? அந்த இடத்துல கொண்டு கீழே தோண்டி மண்ணுக்குள்ளே வச்சிரு, சரியா? அதுக்கு தான் சொன்னேன், நீ நினச்சது போல் வேலைக்கும் நல்லபடியாக படித்த படிப்புக்கு சீக்கிரமாக உனக்கு வேலையை அமைச்சு கொடுத்துறேன்ற. அதனால் அதை பற்றியும் பயப்படாது. அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வரம்பு. பௌர்ணமிக்கு என்ன பார். கருப்பசாமி மறுபடி ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு மறுபடியும் போய் காலில் வந்துட்டு விடமானே. தொழில் அப்படின்னு போய் பார்த்தோம்னா எலக்ட்ரிஷியன் வேலை செய்யணும். என்ன வேலை செய்கிறா? அதே போல் கருப்பசாமி 2வது நம்ம மதமே மாறினாலும் நம்ம சாமி என்னென்னு எனக்கு தெரியணும், அப்படி தான் நம்மனே. அதனால் உனக்கு சொன்ன நீ போய் பார்த்துட்டு வந்துடுவேன். அப்போ இவ்வளோ நாள் ஏன் தொலைவில் கண்ணுக்கு தெரியல. சரி, போய் காலில் விழுந்துட்டு அதையும் பார்த்துட்டு வந்து சொல்கிறோம். சரிப்பா. அதனால் கருப்பசாமி என் சகோதரன் தான். பொட்டு எப்படி வச்சுருக்கேன் நான் பாரு, அங்கே திரும்பி பாரு. பொட்டு எப்படி வச்சுருக்கேன்? அவனோட அவதாரம் தான், என்னோட அவதாரம் தான். என் சகோதரன் யாருன்னு சொல்லி பார்ப்போம். இப்படி நாம் எந்த பொட்டோட என்ன கோயிலில் என்ன வைப்பாங்க சொல்லு? அதோட சம்மந்தப்பட்டதான்டா மன பெருமாள் தான். அதனால் பக்கத்துலேயே ஒன்று குட்டை குளம் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வாய்க்கால் ஒன்று தண்ணி ஓடிட்டே இருக்கும், அந்த இடம் தான். அதனால் அதுவும் உனக்கு கனவுல உனக்கு நான் காட்டி கொடுத்துட்றேன். அந்த இடத்துல நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் ஒரு நேரம் வர பௌர்ணமி வரைக்கும் சாப்பிடக்கூடாது. எந்த நேரமாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு நேரம் மட்டும் சாப்பிடாம இரு. நான் கொடுக்குற தலைமையில் வச்சுக்க. வர பௌர்ணமி வர்றதுக்குள்ளே உங்கள் கண்ணுக்கு நான் காட்டுறேன், சரியா? பௌர்ணமி அன்னைக்கு என்னை பார்த்து கனி வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துடும். உங்கள் கண்ணுக்கு காட்டினா போதும்ல. போய் காலில் விழுந்துட்டு ஓடும். அதனால் மதம் இப்போ மாறி இருக்கிறோம், கிறிஸ்டினாக இருக்கிறோமா? ஆமாம்மா இல்லையா? எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு என் சாமி தெரியணும் அப்படின்னு நீ கேட்டிருக்க, அப்படி தானே? நான் உனக்கு கண்ணுக்கு காட்டிடுறேன். அடையாளம் யாருன்னு சொல்லியிருக்கேன்? பெருமாள் தான். பக்கத்துலேயே ஆறு ஒன்று ஓடிட்டுருக்கு, அதை நீ பார்த்துக்க. அதுதான் அந்த இடம் தான் உனக்கு பூர்வீகமே. அதனால் உனக்கு அது கண்ணுக்கு காட்டுற எல்லாமே நானே சொல்லிட்டேன்னா உனக்கு ஈஸியாக போயிடும். நீ இவ்வளோ நாள் போகல, கண்டுபிடிக்கல, அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தொலைவித்தான் போகணும் அப்படின்னு என் சகோதரன் சொல்லியிருக்கேன். அதனால் உனக்கு கண்ணுக்கு காட்டி ஊரையும் காட்டுவேன். அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றியும் கொடுத்துறேன். தொழிலுக்கு இடைஞ்செல்லாம் அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு வரும்போது எனக்கு மாலை மட்டும் வாங்கிட்டு வந்துடணும் கூட வரும்போது. கருப்பசாமி மறுபடியும் கணபதி வளையம் வச்சுப்பா. கணபதி வளையம் நான் ஒரு வீடு விற்கணும். ஓ, வீரபாண்டின்னு சொன்னாத்தே வருவாங்களா? ஓ, அது வேறு. நான் தான் கருப்பேன், போதையில் மாற்றி சொல்லிட்டேன். ஒரு ஸ்டாப் தள்ளி போயிட்டேன், அப்படி வேண்டாமாண்ணே? அதனால் ஒரு ஸ்டாப் தள்ளி போயிட்டேன், வேகமாக போயிட்டேன். அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தேன்னா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு 4 நேரமும் கிழமையும் போயிட்டே இருக்குது, அப்படி தானே? கடன்காரனுக்கு கரெக்டாக பதில் சொல்ல முடியல. அதனால் எனக்கு சீக்கிரமாக எனக்கு விற்று கொடுத்துடணும். இந்த மாதம் கடைசி முடிஞ்சு அடுத்த மாதம் 6 நாள் வர்றதுக்குள்ளே உனக்கு விரயமாகறதுக்குள்ள வாய்ப்பு கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துட்றாமானே. அதனால் நான் கொடுக்குறத 4 வெட்டி உன்னோட அந்த ஆலயத்தில் போட்டுரு. அதனால் கருப்பசாமி உனக்கு பொருளாதாரத்தையும் வருமானத்தையும் கொடுத்து காப்பாற்றலாமனு தான் ஒரு வாய்ப்பு இருக்கிறத தவிர
விரயம் பண்ணணும் அப்படிங்கிற வாய்ப்பு உனக்கு இல்லை. அதுதான் இப்போ இழுத்துக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம பார்த்து பார்த்து ஆசையாக கட்டணும். கட்டி நல்ல முறையாக இருக்கலாமுங்கிற காலத்தில் எல்லாமே ஸ்லோவாகி போச்சு. அப்படித்தானே? அதனால் கருப்பசாமி இப்போ என்னை கேட்ட அப்படின்னா ஜமாளித்து கட்டிடலாமா கருப்பசாமி அப்படின்னா நீ 3 மாதம் தாக்கு பிடிச்சின்னா அதை கட்டுறதுக்குண்டான வாய்ப்பும் கருப்பை உருவாக்கி தருவேன். ஆனால் முடிவே பண்ணிட்டோம். நம்ம இதிலேருந்து முதல்ல ரிலீஸ் ஆகணும். அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு வாய்ப்பு கருப்பு உனக்கு அதே மாதிரி வியாபாரத்துலையும் கொடுத்து இழந்த சொத்து மீண்டும் கொடுக்கலாம் அப்படின்னு 2வது வாய்ப்பும் உனக்கு அமைச்சிருக்கேன். போய் காலில் விழுந்துடுவான். அதனால தான் இப்போ இழுத்துக்கிட்டே இருக்குது. உனக்கு விரயம் ஆகக்கூடாதுன்னு தான்டா மனம் இருக்குது. அதனால் வம்படியாக பிடிச்சி தள்ளி விடுறான். அதனால கொஞ்சம் நாள் இழுத்தாலும் உனக்கு சீக்கிரமாகவே உனக்கு விற்று கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல, விற்று கொடுத்து அதிலேருந்து உனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்றேன். இதை கொண்டுட்டு போய் 4 அறுத்து போட்டுரு. இதை கொண்டுட்டு போய் என்னோடய இருப்பிடத்தில் என் பேரை சொல்லி வச்சிரு. சீக்கிரமாகவே இதுக்கு ஒரு முடிவு பண்ணி முடிச்சு கொடுத்துறேன். வர பௌர்ணமிக்கு 4 மூலையில் அறுத்து போட்டுரு. வெளியில் இடம் இருந்தால் அவுட்டரில் வெளியில் அறுத்து போட்டுரு, இல்லைன்னா உள்ளுக்குள்ளே அறுத்து போட்டுரு. நீ நினச்சது போலயே கருப்பசாமி சீக்கிரமாக விற்று கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு வரும்போது எனக்கு மாலையும் பாட்டலும் சுருட்டு வாங்கிட்டு வந்துடும். சீக்கிரமாக இதுக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுத்துறேன். இழந்தது மீண்டும் இன்னொரு வாய்ப்பு உனக்கு அமைச்சு தந்துடுறேன். முதல் விற்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு பதில் நான் சொல்கிறேன். கூடே வரம்பு. அப்படியா கருப்பசாமி? மறுபடி அவினாசி வச்சுப்பா. அவினாசி எப்படியாவது என்னைய சேர்த்தி வச்சிடணும். எப்படியாவது சேர்த்தி வச்சிடணும். போய் காலில் வந்துடுவா. கண்ணாடியை கழட்டுப்பா. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு சோறு கண்ட பக்கமே சொர்க்கம் அப்படின்னு உன் கனவு இருக்கான். அவன் இப்போ ஜாலியாக சுற்றி பழகிட்டானே, ஜாலியாக சுற்றி பழகிட்டான். அதனால் இப்போ நீ போய் பழைக்கலான்னு நான் நினைக்கிற காலத்தில் இப்போ அவன் முடியாதுங்கிறான் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீ என்ன கேட்க வந்த? சேர்ந்து வாழணும். இப்போ அதைத்தான் இப்போ நானும் சொல்லிகிட்ருக்கேன். இன்னும் கிட்டவா. அதனால் கருப்பசாமி சரிப்பா, என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றிட்டு வாப்பா. நான் அதுக்குள்ளே பார்த்துட்டு வந்துடுறேன். போய் சுற்றிட்டு வா. நான் சொல்கிற காலம் வரைக்கும் பொறுமையாக இருப்பியா? என்னோடய ஆடி அமாவாசை வரணும். எண்ணி 11 மாதம் இருக்குதுன்னா ஒரு 7 வருஷம் பொறுமையாக இருந்தான். இன்னொரு 11 மாதம் பொறுக்கலாம்ல. பொறுமையாக இருப்பே இருக்க மாட்டியா? பொறுமையாக நான் கருப்பசாமி நான் சொன்ன மாதிரி இப்போ எவ்வளோ நாளாக பிரிஞ்சிருக்க? அதுதான் இப்போ சொல்லியிருக்கேன். நீ என்ன பண்ணுற அப்படின்னா 11 மாதம் வர ஆடி அமாவாசை வரைக்கும் பொறுமையாக இருக்கு. அதுக்குள்ளே அவனை ஒரு 6 மாதம் ஆக அவனை திருத்திருக்க. இப்போ வலுக்கட்டாயமாக பண்ணணும்னா 3 மாதத்துலேயே சரி பண்ணிடலாம். அது கடைசி வரைக்கும் நீடிக்காது. 6 மாதத்தில் அவனையும் நான் திருத்தி அவனை எப்படி நீ இப்போ சொல்கிற நம்ம சேர்ந்து வாழணும்னு அவனால் அவனும் ஒரு முடிவெடுத்து நான் கருப்பசாமி எனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் எனக்கு மாலை பாட்டல் சுருட்டு எனக்கு கொண்டாந்து கொடுத்துட்டு என்கிட்ட வந்து கனி வாங்கிட்டு போயிடணும். எண்ணி 11 மாதத்தில் 6 மாதம் முடிஞ்சு 7வது மாதம் வரும்போதே அவனுக்கு மனசு மாறிடும். 9வது மாதம் வரும்போது சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவனாக ஒரு முடிவெடுக்கணும். அவனாக முடிவெடுத்ததுக்கப்புறம் தான் நான் சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு அமைச்சு கொடுக்கலாம். அது வரைக்கும் பொறுமையாக என்னை வந்து பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னா உனக்கு 11 மாதத்தில் நான் சேர்த்தி வச்சிடறேன். கிட்டவா. இதில் அவசரப்பட்டால் முடியாது. முதல்ல சொல்லிட்டு கிட்ட வரணும். அதை கொண்டு யாரும் கைப்படாமல் சேர்ந்து வாழணும். உனக்கு முழு விருப்பம் இருக்குல்ல, அதனால் யாரும் கைப்படாமல் வச்சுரு கொண்டுட்டு போய் நீ நினச்சது போல எனக்கு சேர்த்து வச்சிடணும். அது வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு யார் வந்தாலும் சரி நம்ம வாயிலிருந்து தவறுதலையான ஒரு வார்த்தை போகக்கூடாது. அவங்க வார்த்தை இருக்கிறதுனா இருந்துட்டு போகிறாங்க, அதோடு நிப்பாட்டிடணும். பேச்சுவார்த்தைக்கு நீ வான்னு கூப்பிடக்கூடாது. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். பௌர்ணமிக்கு என்ன வந்து பார். கருப்பசாமி மறுபடி தாராபுரம் போயிடுச்சு பார். தாராபுரம் என்னுடைய மகன் வந்து எலக்ட்ரிஷியன் வேலை செய்கிறான். என் மகன் எலக்ட்ரிஷியன் வேலை செய்கிறான். அவன் மட்டும் உள்ளே இருக்கலாம், மற்றவன் வெளியில் போய் உட்காரலாம். போய் மறுபடியும் காலையில் விழுந்துடுவான். கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி சரிப்பா சரி, சொத்தும் போச்சு வாழ்க்கையும் போயிடுச்சு. போச்ச போலியா? அதனால் கருப்பசாமி இதுக்கு என்ன வழி பண்ணலாம் அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்துட்டோம்மானே. நீ போய் ஒரு 3 டைம் போய் காலில் வந்துட்டு வா. நேரத்தில் விழுந்து கும்பிடணும். சொத்து எழுதி அவன் பேரில் வச்ச இல்லை. இப்போ அதனால் சொத்தும் போச்சு. இப்போ அதுக்குத்தான் இப்போ வந்து 3 டைம் காலில் விழ சொன்னேன். சொத்தையாவது இருந்திருந்தேன்னா கம்மல் வச்சுருந்துருக்கலாம்.
இப்போ அவன் இருக்கிறத விட இல்லாமல் இருந்தாலுமே பரவாயில்லைங்கிற அளவுக்கு மனசு வந்துருச்சு. அந்த அளவுக்கு மனசு வந்துருச்சு. இப்போ இந்த பணத்தை ஒரு பக்கம் பார்க்குறதா, அவன் வாழ்க்கையை பார்க்குறதா, இப்போ வீடும் போச்சு. போச்ச போலியா? அதனால் இப்போ எல்லாம் போச்சு. எல்லாம் உனக்கு கொடுத்து அரை வயிறு கஞ்சி அது குடிடா அப்படின்னு உனக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுத்துருந்தேன். அதை நீ கொண்டுட்டு போய் அவன் ஜாகர்னு சொன்னால் நீ எழுதி வச்சிருவியா? அதனால் கருப்பசாமி இப்போ இடமும் போச்சு, அவன் வாழ்க்கையும் போச்சு. அதனால் இப்போ சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு வந்து என்னை கேட்க வந்திருக்கேன். அப்படி தானே? எனக்கு நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் வீட்டை சுத்தம் பண்ணி விட்டுட்டு வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எனக்கு மாலையும் பாட்டிலும் சுட்டு வாங்கிட்டு வா. ஞாயிற்றுக்கிழமை கூட போய் ஓடி போய் பார்த்துட்டு வந்துட்டு உனக்கு ஒரு முடிவு எடுத்து அதுக்கு உண்டான வாய்ப்பு, சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைச்சு கொடுத்தா போதுமா? கிட்டவா இதை கொண்டுட்டு போய் வீட்டை சுத்தம் பண்ணிடணும். இப்போ வேலைக்கு போனால் தான் ஜோறு. அப்படி தானே? இப்போ அந்த நிலைமைக்கு வந்துட்டான். அதனால் கருப்பசாமி விற்றா ஏதோ 1-2 மிச்சமானால் ஏதாவது வீடு கீது பார்க்க முடியுமா? மிச்சமாகறதுக்கு வாய்ப்பு சுத்தமாக கிடையாது. சுத்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை தொடச்சிட்டு போயிடும். அதனால் உன்னி மறுபடியும் சம்பாரித்து உன்னி வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துறேன். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சொல்லிடுறேன். அதனால் இப்போ இருக்கிறதுல மிச்சமெல்லாம் வராது. அந்த எந்த நேரம் வேணாலும் போயிடும். அந்த நிலைமையில் இருக்குது இப்போ. அப்படியே இல்லையா? எது சொன்னாலும் மண்டையை ஆமாம் ஆமாம் நாட்டக்கூடாது. அதைத்தான் இப்போ நானும் சொல்கிறேன். நீ கேட்குற வயிற்று வழின்னு அவன் பார்த்துட்டான். அதனால் இப்போதைக்கு கடனுக்கு போகிறதே தலை தப்பிக்காது. அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் அந்த இடத்துல வச்சிரு. ஞாயிற்றுக்கிழமை வந்து பாரு. முடிஞ்ச வரைக்கும் மிச்சமாகுமான்னு நான் பார்க்குறேன். ஒரு வாய்ப்பு அதையும் பார்த்துறேன். இதை கொண்டு அந்த விற்கிற வீட்டில் கொண்டுட்டு போய் வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் எப்படி என் மகனை காப்பாற்றி நிரந்தரமாக வீடு வரணும், இல்லை வேறு யாராவது பண்ணி வச்சுட்டாங்களா அப்படி உனக்கு ஒரு சந்தேகம் ஓடுது இல்லையா? அதனால் பண்ணி வச்சுட்டானா, இல்லை அவன் தான் அப்படி சுற்றுறானா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால் இதை கொண்டு நீ தான் பார்த்துக்கணும் கருப்பசாமின்னு உன்னோட இருப்பிடத்தில் வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்னை வந்து பார். அதுக்கு நல்ல முடிவை உனக்கு எடுத்து சேர்த்தியும் வச்சிடறேன். உனக்கு கொஞ்சம் மிச்சமாகிற மாதிரி போய் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு முடிவு பண்ணி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? நான் கருப்பு அமைச்சு தரப்போம். வேலையை பற்றி கவலைப்பட வேண்டாம்மா. இன்றைக்கி என்னோடய இடத்துக்கு வந்துட்டு இல்லை, நாளையிலேருந்தே வேலை நல்லா இருக்கும்போது இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடு. இப்போதைக்கு ஓரளவுக்கு இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து பார். ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒரு முடிவு சொல்லியிருக்கேன். அவனுக்கு செஞ்சு வச்சுருக்கிறானா நார்மலாக வர்றானான்னு உனக்கு தெரியணும். வந்து அவன் பொண்டாட்டியோடு சேர்ந்து வாழணும். அதனால் இப்போ டைவர்ஸ் வேணும்னு அவள் கேட்டுட்டுருக்கிறான். அப்படி தானே கேட்ட? அதனால் உனக்கு அதுக்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணுவான். நான் சொன்ன டைமுக்கு நீ என்னை வந்து பார். நான் அதுக்கு அமைச்சு தந்துடுறப்போ. கருப்பசாமி மறுபடியும் செரங்காடு வச்சுப்பா. செரங்காடு சரிப்பா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமான குடும்பத்தை போய் பார்த்ததில் நமக்கு வந்து இப்போ தொழிலில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் இப்போ வந்து இடைஞ்சலாகவும் இருக்குது. அதனால் இப்போ நல்லா போயிட்டு இருந்த இடத்துல ஒரு சிக்கல் ஒன்று புதுசாக உருவாகுது. அதனால் கருப்பசாமி நான் செஞ்ச குத்தமா இல்லை இப்போ இயற்கையாகவே நடக்குதா? அதனால் இயற்கையாக நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதனால் அங்கே எல்லாம் பண்ணினேன். ஒன்று மட்டும் குறை வச்சுட்டு எனக்கு 10 இடமான என்ன ஒன்று எனக்கு 10. நீயே சொல்லு. உனக்கு வேணுங்கிற அளவுக்கு எனக்கு பண்ணினேன். அப்படி தானே? ஒன்று மட்டும் எனக்கு குறை வச்சுட்டேன். எனக்கு 10. அது மட்டும் சொல்லு. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு செஞ்சது தப்பு சொல்லடாமாண்ணே. நீ செஞ்ச எனக்கு 10 அப்படின்னு என் சகோதரன் கேட்குறேன். பெருசு சரி, அடுத்த டைம் பெருசாக பண்ணிடுவேன். என்ன பெருசாக பண்ணணும்? அதுதான் பார்த்து எல்லாமே வேணுங்கிற அளவுக்கு பண்ணணும். எல்லாத்துக்கும் வேணுங்கிற அளவுக்கு வயிறு நிறைய கொடுத்தில்ல, அப்போ எனக்கு கொடுத்துருக்கணும்ல. இப்போ நீ என்ன குறை வச்சு நான் கேட்டில்ல, அப்போ நான் சொல்லணும்ல. அது என் சகோதரன் சொல்லிட்டேன், எனக்கு இதில் தானே குறை வச்சேன் அப்படின்னு. எனக்கு பிடிச்சதே அதுதான். நீ அதை குறை வச்சா? அடுத்த வருஷம் சிறப்பாக பண்ணிடுவேன். போன வருஷம் எப்படி பண்ணேன்? கொடுத்த அதுதான். இப்போ அதுதான் சொன்னேன். அதனால தான் இப்போ தொழிலில் வந்து கொஞ்சம் கண்ணுக்கு வந்து பிரச்சனையை கண்ணுக்கு காட்டியிருக்கேன். காட்டணும் இல்லையா? அதனால் இப்போ மீண்டும் உனக்கு ஒன்று எந்த இடத்துல இல்லாமல் தொழிலில் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி உனக்கு ஆளுகளுக்கு பிரச்சனை இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் சிக்கல் உருவாகுது. அந்த உருவாகாமல் அமைஞ்சா போதுமில்ல. போய் காலையில் வந்துட்டு ஓடு. வராது, நான் பார்த்துக்கிறேன். போய் காலையில் வந்துட்டு வா. நான் தான் வருதுன்னு பார்த்துட்டு தான் உனக்கு சிக்கலை திருப்பி தான் இங்கே எழுதிட்டு வந்திருக்கேன். இப்போ கூட்டிகிட்டு போனோம். அத்தனை பேர்த்துக்கு வயிறு நப்ப கூட்டிகிட்டு வந்தே இல்லையா? எத்தனை பேர்த்துக்கு வாங்கி கொடுத்த சரக்கு? நமக்கு அந்த பழக்கம் இல்லை சாமி. நீ வாங்கி கொடுத்தே கொடுக்கலையா? வாங்கி கொடுத்தீங்களா? அப்போ எல்லாத்துக்கும் வேணுங்கள வாங்கி கொடுத்துட்டு எனக்கு மட்டும் குறை வச்சு நான் ஒன்று விட்டுருவேன். நான் தொழிலில் அதனாலதான் வந்ததையுமே அடுத்த ஒரு வாரத்துலேயே கொஞ்சம் சிக்கல் உருவாச்சு இல்லையா? உருவாச்சு. அந்த உருவானதில் வந்து எப்படி மேடேறி வர்றதுன்னு தெரியாத அளவுக்கு
இப்போ தலை குமிகிற மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் வர்ற மாதிரி இருக்குது. அதனால் கருப்பசாமி உனக்கு நாளை எடுத்து உனக்கு எல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். அப்படி மாற்றிடலாம்ல? அதனால் எண்ணி ஒரு 3 மாதத்தில் எனக்கு அவனுக்கு கொண்டு கொடுத்துடணும். 3 மாதத்தில் கொண்டுட்டு போய் தீபாவளிக்கு எனக்கு அங்கே கொண்டுட்டு போய் கொடுத்துடணும். அதனால் எனக்கு வர்ற பௌர்ணமிக்கு எனக்கு கொண்டு வந்து கொடுத்துடணும். அதுக்கு உனக்கு கொடுக்குறது ஒன்று வச்சுருந்தா ஒன்றோட போயிருக்கேன். அதனால் இப்போ 2 எனக்கு ஒன்று என் சகோதரனுக்கு ஒன்று. அதனால் எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துரு. நாளை இருந்து உனக்கு கெட்ட பேர் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து, தொழிலையும் கஷ்டம் இல்லாமல் உனக்கு உருவாக்கி, பொருளாதாரத்தில் இதை விட உனக்கு இன்னும் செலும்பாக வச்சுருந்து அடுத்த வருஷம் செய்யும்போது இன்னும் சிறப்பாக பண்ணினா போதுமா? அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். போகிற விட மாட்டேன். நான் என் காலடி வந்துட்டில, அதை நான் பார்த்துக்கிந்தா இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் 3 நாளைக்கு. 2 பேரும் சேர்ந்து பண்ணு. நான் என் சகோதரன் இருந்த கட்டேன்னா நான் வரேன். நான் வர்றது நீ குறை வச்சது அப்போ சிக்கலை. அதனால் நான் கூட தான் அங்கே இருக்கேன். நீ அதெல்லாம் பயப்பட வேணாம். எனக்கு குறை வச்சதை உனக்கு எச்சரிக்கணும்ல. அதுக்கு வேண்டித்தான் உனக்கு சிக்கலை உருவாக்குனதே நான் தான். நான் தான் என் சகோதரன். அதனால தான் இப்போ என் குதிரை உன் வீட்டுக்கு வந்து நேராக கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. போகலாமல் இத்தனை நாளாக இங்கே பக்கத்துலேயே இருந்தாலும் உனக்கு ஒரு வழி கிடைக்கல. இன்றைக்கி எப்படி தொலைவி வந்த? அதே போல் தான் நான் கருப்பசாமி உனக்கு என்ன பண்ணியிருக்கேன், சிக்கலை உருவாக்கணும். இன்றைக்கி சிக்கலை தீர்த்து கொடுத்துட்றேன். அதனால் எனக்கு பௌர்ணமிக்கு வரும்போது இப்படி வாங்கிட்டு வந்துடணும். அதே மாதிரி அவனுக்கும் கொண்டுட்டு போய் 3வது மாதம் தீபாவளிக்கு வரும்போது கொண்டு அவனுக்கு வச்சுட்டு வந்துடணும். போயிட்டு வந்துடு. உனக்கு சிக்கலை உருவாக்கி விட்டுறேன். அத்தனையும் அமைச்சு கொடுத்துறேன். இது 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. அதை பாக்கெட்டில் வை. நான் தான் பார்த்துக்கிறேன். நீ பாக்கெட்டில் போடு. உனக்கு மிச்சதெல்லாம் பௌர்ணமிக்கு தண்டமான என் சகோதரன் பௌர்ணமிக்கு எனக்கு கொண்டாந்து கொடுக்க சொல்ல, அப்புறம் பேசிக்கலான் இருக்கேன். உனக்கு போகிறதுக்கு இல்லாமல் நான் குறைக்காட்டிடுறேன். அதனால் இப்போ வாய் வலிக்கு வருது, ஆனால் சொல்ல வேணான்றேன். அதனால் நீ பௌர்ணமிக்கு என்ன வந்து பார். கருப்பசாமி மறுபடியும் சிவகங்கை வச்சுப்பா. சிவகங்கை கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? இன்னும் கிட்டவா. குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தில் கருப்பசாமி பிரச்சனை அப்படிங்கிறது எத்தனை பிரச்சனைன்னு இப்போ சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி உன்னோட கணவனை ஓடி போய் உங்கள் கட்டுமனையில் பார்த்தேன். அவன் ஒரு இன்சிலுக்கு முன்னதே இருக்கணும். அதனால் பிரயோஜனம் இல்லாமல் இப்போ இருக்கேன். அப்படியே இல்லையா? அதனால் இப்போ பசங்களும் இப்போ தருதலையாக சுற்றுற மாதிரி என் கண்ணுக்கு தென்படுது. அதனால் சொன்ன வச்சு கேட்குற மாதிரி அதுவும் இல்லை. ஏதோ தட்டு மாதிரி பிள்ளைக்கு திருமணத்தை பண்ணி வச்சுட்டோமா இல்லையா? அதனால் கருப்பசாமி இப்போ மேட்டர் வெட்டிக்கு வாங்கி இப்போ குறவழிக்கு வந்து நெரிச்சு நிற்கிது. அதனால் உனக்கு அவனுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்றியா? அப்போ வட்டிக்கு வாங்கினது உன் தப்பா அவன் தப்பா? அந்த இடத்துக்கு போய் வாங்கினது யார் தப்பு? அதனால் தண்டனையெல்லாம் கொடுக்க வேணாம். உனக்கு டார்ச்சர் இல்லாமல் கொடுத்து, அதே போல் கருப்பசாமி உனக்கு பிரச்சனை இல்லாமல் உனக்கு முடித்து, உனக்கு கடனையும் கட்டி உன் மகனை சொன்னபடி கேட்க வச்சு நல்லபடியாக அவனையும் 4 பேர் மதிக்கிற மாதிரி உருவாக்குனா போதுமா? போய் காலில் வந்துட்டுவான். அதே போல் கருப்பசாமி வாங்கினது நம்ம தப்புங்கிறதுனால தண்டனை கொடுக்க மாட்டேன். உனக்கு டார்ச்சர் கொடுக்காம கடனை கட்டுறதுக்கு ஒரு வழியும் உனக்கு உருவாக்கி தரேன். கிட்டவா. உனக்கு கடனையும் கருப்பசாமி உனக்கு கட்டி கொடுத்து உனக்கு தொழிலும் நல்லபடியாக உனக்கும் அமைச்சு கொடுத்துறேன். மகனையும் சொன்னபடி கேட்க வச்சுறேன். வர்ற பௌர்ணமிக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வா. அதே போல் வர தை முடிஞ்சு மாசி 30ஆம் தேதி முடியறதுக்குள்ளே மகனை முழுசாக திருத்தி கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதும்ல. காப்பாற்றி உனக்கு அடுத்த டைம் வரும்போதே பௌர்ணமி வரும்போதே உனக்கு தொழில் ஒன்று ஏற்படுத்தி வச்சுருத்தே நீ வருவேன். அந்த மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதுவும் வாழ வெட்டியாக வந்திருக்கேன். அப்படியே இல்லையா? அதனால் இப்போதைக்கு எல்லோரும் உள்ளுக்கு இதை சாப்பிட்டு வர்ற பௌர்ணமிக்கு வா. அதுக்கு ஒரு முடிவு நான் பண்ணி சொல்கிறேன். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமான. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நீ கேட்ட கோரிக்கையை உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். ஆனால் என் குதிரை உன் வாசப்படி வரைக்கும் தான்டாமான போக முடியுது. இன்னும் கிட்டவா. வாசப்படி வரைக்கும் தான் என் குதிரை போக முடியுது. அதனால் நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் வீட்டை சுத்தம் பண்ணிட்டு வர்ற. சரிப்பா. ஆமாம், வர்ற ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வா பௌர்ணமிக்கு. சரியா? நீ நினச்சது போலயே நான் கருப்பசாமி உனக்கு உன்னோட கோரிக்கை நான் நிறைவேற்றி கொடுத்து நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு எல்லாரும் போல் சந்தோஷமாக எப்படி சுற்றிட்டுருக்கான் அதே மாதிரி உடைய சந்தோஷம் பிரியமாக வச்சுருந்தா போதுமா? அதே போல் நான் கருப்பசாமி நீ கேட்டது பண்ணித்தரேன். ஆனால் என் குதிரை வாசப்படி வரைக்கும் தான் போகுது. உன்னோட ஆலயத்துக்குள்ளே போகணும்.
அதனால் இந்த கனியை கொண்டுட்டு போய் சுத்தப்படுத்தணும். எப்படி சுத்தம் பண்ணுவேன்? எப்படி சுத்தம் பண்ணுவேன்? இதை புழிஞ்சு கூட பன்னீர் பால் கோமையம் கலக்கி வீடு வாசலெல்லாம் சுத்தம் பண்ணிடு. சுத்தம் பண்ணிவிட்டு கருப்பசாமி என்னோட ஆலயத்துக்கு நீ வரணும் அப்படின்னு இதை கொண்டுட்டு போய் மஞ்சள் துணியில் முடிஞ்சு நிலவாசப்படியில் கட்டிடு. நீ கேட்டது போல் இப்போ நம்ம அனாதி மாதிரி இருக்கிறோம்ப்பா, அனாதி மாதிரி இருக்கிறோம். அதனால் எனக்கு நல்லபடியாக நம்ம கேட்டதை எனக்கு நிறைவேற்றி கொடுத்துடணும். நான் நீ நினச்சது போல் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறோம், உன்னை வச்சுருந்தா போதுமில்ல, உனக்கு நான் உருவாக்கி தந்துடுறேன். பௌர்ணமிக்கு என்ன வந்து பார், கூட வரம்போ. நான் அனாதியாக இருக்கேன் கருப்பசாமி, நீ எப்படி இருக்க? கேட்டதை ஆமான்னு சொல்லு, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லு. அப்படி தானே? அதுக்கு தான் இப்போ நான் கேட்டதை உனக்கு நான் நிறைவேற்றி கொடுத்துறேன். நீ ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார். கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு அவினாசி வச்சுப்பா. அவினாசி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி என் சகோதரி இன்னையிலேருந்து வந்துடுவா. அதே மாதிரி நானும் உன் கூட வந்துடுறேன். அதே மாதிரி நீ கேட்டது மாதிரி நினச்ச மாதிரி அந்த லட்சியத்தில் போய் நீ அடையணும். நீ என்ன நினச்சி பண்ணுறையோ அந்த லட்சியத்தில் அடையணும். அப்படி தான் நீ கேட்ட. அதே மாதிரி உனக்கு அதையும் அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி குடும்பத்தில் எந்த சிக்கல் இல்லாமல் உருவாக்கி கொடுத்துறேன். நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றினா போதும்ல. இதை 2 பக்கம் நிலவாசப்படியில் அறுத்து வச்சிடறமானே, எதுவும் துடைக்கவில்லை வேணாம். அதே போல் கருப்பசாமி இதை கொண்டுட்டு போய் நாளை காலையில் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. நீ நினச்சது போலயே நல்லபடியாக கருப்பன் கரை சேர்த்தி நீ கேட்ட மாதிரி அந்த இடத்துலேருந்து நீ போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு உருவாக்கி உடம்புல இருக்கிற பிரச்சனையும் தீர்த்து கொடுத்தா போதும்ல. அமைச்சு கொடுத்துற. ஞாயிற்றுக்கிழமை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி கூத்தம்பாளையம் வச்சுப்பா. கூத்தம்பாளையம் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, சரி இப்போ கத்தி மேலே நிற்கிற மாதிரி இருக்கான். அதனால் இப்போ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்குள்ளான வாய்ப்பும் கண்ணுக்கு தெரிய மாட்டேது. அதனால் இமை பொழுதில் நீ போகிற நேரத்துக்குள்ளே உனக்கு காசு ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். இருந்தாலும் உனக்கு காசு கிடைக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்து அதே போல் நல்லபடியாக உன் மகளை கொண்டுட்டு போய் படிக்கிறதுக்கு அனுப்பிட்டு வந்துடும். நீ நினச்சது போலயே டாக்டரை உருவாக்கி கூட்டிகிட்டு வந்துடலாம். அதுக்கு உண்டானது கருப்பசாமி நான் கூட இருக்கேன். அதுக்கு அடுத்தது நம்ம இடத்த காப்பாற்ற முடியுமா முடியாதா? அப்படி தானே கேட்டேன். போய் காலில் விழுந்துட்டோம். சரிப்பா, உனக்கு இடத்தையும் காப்பாற்றி கொடுத்து ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது, அதை நழுவ விடக்கூடாதுன்னு இருக்கேன். அதனால் அந்த ஒரு வாய்ப்பையும் பௌர்ணமி வர்றதுக்குள்ளே அதுக்கு உண்டானதுக்கு ஒரு முடிவு எடுத்துட்றேன். அதனால் வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு பொங்கல் வச்சிரு. சரியா? அதுக்கு உண்டான முடிவு இன்னமும் கொஞ்சம் திருத்த வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு பொங்கல் வச்சிரு. அந்த இடத்தையும் காப்பாற்றிடலாம். அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக படிக்க வச்சிடலாம். திருத்தணம் அப்படின்னா உன் மகனை சொன்னேன். திருத்தணம்னா மகன் வந்து இன்னமும் கொஞ்சம் செட்டு பசங்களோட சரியில்லாமல் இப்போ மறுபடியும் போவேன். அதனால் இப்போ ஆழமாக விட்டேன்னா இப்படி பழகிடுவேன். அதனால் உனக்கு வர ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் வச்சுட்டு இங்கே அவனை கூப்பிட்டு வா. அதுக்கு உண்டான முடிவும் நான் கருப்பசாமி உனக்கு நான் சொல்கிறேன். இடத்த காப்பாற்றி கொடுத்துறம்போ. கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு கோத்தகிரி வச்சுப்பா. கோத்தகிரி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக என்ன பண்ணி தரணும், நம்ம பேசுன மாதிரி எப்படியோ நமக்கு பார்த்துட்டு இருக்கிற இடத்த சீக்கிரமாக முடிச்சு கொடுக்கணும். அப்படி தானே? அப்படி வந்தால் ஓரளவுக்கு நான் செட்டில் ஆயிடுவேன். அப்படி தான்டா நான் கேட்டேன். அதனால் உனக்கு கருப்பசாமி உனக்கு அந்த இடத்துக்கு ஒரு வாய்ப்பு, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் நீ நினச்சது போல் உனக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்துட்றேன். அதில் உனக்கு வர்ற வருமானமும் அமைச்சிட்றேன். அதனால் இப்போ அங்கேருந்து ஒரு சில ஆளுகளெல்லாம் ஒன்று சைலண்ட் பண்ணணும், இல்லாமல் தானே காலி பண்ணி விட்டுறணும். அப்படி தானே கேட்டேன். அதனால் அதுக்குண்டான வாய்ப்பும் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் ஆமாப்பா போய் காலில் விழுந்துட்டோம். சரி, அதே போல் கருப்பசாமி எனக்கு வாரிசு ஒன்று வேணும். அப்படி தானே கேட்டேன். அதே போல் உனக்கு வாரிசும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து வருமானத்துக்கும் இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? கிட்டவா. நீ நினச்சது போல் என் சகோதரனுக்கு என்ன பண்ணிகிட்ருக்க, பணிவிட பண்ணிகிட்ருக்க. அதே கண்டினியூ பண்ணு. அப்படியே நீ பண்ணிட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணி கருப்பசாமி உனக்கு வாரிசும் கொடுத்துறேன், வியாபாரமும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு நான் வந்து பார்த்துட்டு போ, நான் கூட வரணும். கருப்பசாமி மறுபடி பரமத்தி வச்சுப்பா. பரமத்தி கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, எனக்கு பொழுது எனக்கு இதே வாங்கணும், பொலியே வாங்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்டேன். நான் என்ன பண்ணேன், வாங்கி கொடுத்தாச்சு. வாங்கி கொடுத்து அதே போல் கிரையமும் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ கடனை கட்டணும். அப்படித்தானே? போய் காலில் விழுந்துட்டோம்.
சரிப்பா, இப்போ காடு வாங்கியாச்சு. அதனால் இப்போ வெள்ளாமையில் போட்டிருக்கோம். அந்த வெள்ளாமையில் எடுத்தால் மட்டும்தான் நம்ம வாழ்வாதாரமே அதில் இருக்குது. அதனால் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு தண்ணி வசதி கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால் கருப்பசாமி உனக்கு நான் ஆடி அமாவாசைக்கே சொல்லியிருக்கேன், மழை மும்மாரி பெய்யும். அதே மாதிரி ஏரி குளம் குட்டையெல்லாம் நிறைமிடமானேன்னு. அதனால் இன்னும் 13 நாள் பொறுத்துக்க உன்ற ஏரியா பக்கம் வந்துடும். நீ நினச்சது போல நான் கருப்பசாமி உனக்கு அங்கே மழையும் உருவாக்கி, அதே மாதிரி அங்கே இருக்கிற போரில் தண்ணியும் குறைய இல்லாமல் கருப்பசாமி உருவாக்கி, வெள்ளாமையில் வந்து உனக்கு மோசம் இல்லாமல் உருவாக்குனா போதுமில்ல. அதுக்கு தான் சொன்னேன், பொருளாதாரம் வேணும். கஷ்டம் இல்லாமல் உனக்கு வெள்ளாமையில் உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். போட்டிருக்கிற வீண் போகாமல் இருந்தால் போதுமில்ல. இந்தா இதை கொண்டுட்டு போய் 4 மூளைக்கு என் பேரை சொல்லி காட்டுக்குள்ளே 4 மூளைக்குள்ளே வச்சிரு. நீ நினச்சது போல நாளையிலேருந்து உனக்கு தண்ணிக்கு பஞ்சம் வராது. இரண்டாவது, வெள்ளாமை எது போட்டாலுமே உனக்கு வெள்ளாமையில் விளைச்சல் நல்லபடியாக இருக்கும். பிள்ளைகளுக்கு படிக்கிற படிப்புக்கு தகுந்த வேலை, 2 பிள்ளைகளையும் கரை சேர்த்தணும். பெரிய பிள்ளைக்கு வந்து மாப்பிள்ளை வாக்கணும் அப்படி நீ எதிர்பார்க்குறதுக்குள்ளே உன் கடனை நான் கட்டிடுவேன். அப்படி இருந்தால் போதுமில்ல. அதனால் நீ கவலையே படாத. 2 பிள்ளைகளை செட்டில் ஆகிறதுக்குள்ளே உனக்கு ஒத்த பைசா கடன் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு தாயின் தகப்பன நான் கூட இருக்கேன். இப்போ எப்படி தவறாமல் வர, அதே ஒரு அம்மாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் என்ன வந்து பார், நான் கருப்பசாமி உனக்கு கூட இருக்கேன். அமைச்சு தரம்போ ஜந்தவூர் திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் பொண்ணுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, அதனால் கருப்பசாமி ஓரளவுக்கு நல்லா செலும்பத்தை வச்சுருந்தேன். அப்புறம் மறுபடியும் அப்படியே சிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருச்சு. அந்த சிக்கல்லேருந்து கருப்பசாமி இப்போ நம்ம பேசுகிற வாக்கில் சிக்கல் அமையுமா, அதே போல் உனக்கு சிக்கல்லேருந்து உனக்கு கருப்பசாமி இன்னும் 63 நாள் பொறுத்துக்கிடாமானே. 63 நாள்லேருந்து உனக்கு பகுதியாக கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு சரி பண்ணி கொடுத்து, நெருக்கடி இல்லாமல் உனக்கு வர வேண்டியதெல்லாம் உனக்கு வர வச்சு கொடுத்தா போதுமா? பதில் பேசு. வருமானமெல்லாம் நிறையா வரணும். இப்போ நான் என்ன சொன்னேன், வர வேண்டிய பணம் கம்மியாக தான் இருக்குது. வருமானம் வந்தால் தான் நமக்கு வருமானம். நம்ம போகிற தொழில் என்ன தொழில் இப்போ போகிற, அதுக்குதான் இப்போ நான் சொன்னேன், பொருளாதாரத்தில் வந்து உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி கொடுத்தா போதுமானு உன்னை கேட்டேன். அதனால் இப்போ நீ ரியல் எஸ்டேட் பண்ணுற, உனக்கு அதில் வருமானம் வரணும் அப்படின்னு சொல்லணுங்கிறதுல இல்லை. உனக்கு பொருளாதாரத்தில் நெருக்கடி இல்லாமல் நீ நினச்சதோட வர வேண்டியதையும் உனக்கு வர வச்சு கொடுத்து, நிம்மதியை உனக்கு வர வச்சு கொடுத்து, நீ நினச்சது போல கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? எனக்கு பாட்டில் என்ன எடுத்து ஊற்றுப்பா. சரி, போய் காலைல வந்துட்டு வா. சரிப்பா. அதே போல் கருப்பசாமி போகிற இடத்துல இல்லைங்க உனக்கு காரியத்தையும் உனக்கு ஆக வச்சு கொடுத்து, அதே போல் உனக்கு கருப்பசாமி நான் செலும்பா உன்னோட இருப்பிடத்துக்குள்ளே இருக்கிறேன்னா இல்லையானே அப்பப்போ உனக்கு சந்தேகம் வந்துடும். அதனால் நான் கருப்பசாமி நான் கூடத்தான் அங்கே இருக்கேன். அதனால் சின்ன சின்ன இடைஞ்சல் வந்திருக்கு அப்படின்னா சரிப்பா. ஒன்றே ஒன்று, ஒரு இடைஞ்சல், ஒரே ஒரு பொண்ணால் வந்ததே ஒரு இடைஞ்சல். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைஞ்சல் வந்துச்சு. அதிலிருந்து தான் சிக்கல் படிப்படி அப்படியே சரிவாக வந்துருச்சு. அதனால் ஒன்று அதை பற்றியும் நீ கவலைப்பட வேணாம். உனக்கு இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி உன் படிவாசலில் தான் இருக்கேன். நாளையிலேருந்து நீ எந்த இடத்துக்கு போனாலும் சரி, உனக்கு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் உனக்கு வருமானத்துக்கும் கொடுத்துட்றேன். போகிற காரியம் உனக்கு காணா போதுமில்ல. நான் கருப்பசாமி இதை ஒன்றை வந்து நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். ஒன்றை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி, கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனா நீ கூட இருக்கணும், நீ இதே எனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் யாரும் கைப்படாமல் வச்சிரு. நாளையிலேருந்தே போகிற இடம் இல்லைங்காமல் நான் வருமானத்தை உனக்கு கொடுத்துட்றேன். அதே மாதிரி எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அதுக்கு தான் உனக்கு பொருளாதாரத்தை கொடுத்தாலே எல்லாமே திருப்பிடலாம். நான் கருப்பசாமி உனக்கு வருமானத்துக்கு குறவு இல்லாமல் நாளையிலேருந்தே போகிறதுக்கு படிப்படி அமைச்சு தரேன். 6 மாத காலத்துக்கு வந்து டைம் கொஞ்சம் சரியில்லை. அதனால் நம்ம என்ன பண்ணணும், எந்த இடத்துக்கு போனாலும் யாருக்கிட்ட பேசினாலும் நிதானம் மட்டும் தேவை. அது ஒன்று மட்டும் கவனமாக பேசு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். பௌர்ணமிக்கு எனக்கு மாலையை மட்டும் வாங்கிட்டு வந்துடும். நான் கூடவே வரும்போது நான் உன் படிவாசலுக்கு இன்றைக்கே கூட வந்துடுவோம்போ. உனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுத்துரும்போ. கருப்பசாமி மறுபடி சங்ககிரி வச்சுப்பா. சங்ககிரி கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே, வரும்போது அழுதுட்டு வந்தேன் அப்படித்தானே. அதனால் கருப்பசாமி இப்போ பணத்தையும் டைட் பண்ணி வச்சுட்டேன், தொழிலும் எனக்கு முடங்கி போயிடுற மாதிரி இருக்குது. அதனால் கருப்பசாமி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு. என்னுடைய வாசப்படி உள்ள நுழைஞ்சதையுமே உனக்கு அமௌண்ட் வந்துருச்சா இல்லையா அப்படின்னு போய் கால் வந்துட்டோம். அதனால் எனக்கு பாட்டில் வந்து மறுபடியும் போய் பெரிய பாட்டிலாகவே வாங்கிட்டு வந்துட்டான் என் மகன். அதனால் கருப்பசாமியை கேள்வி கேட்கலாம்னு வந்தான்.
அப்படி தானே வந்தேன். எல்லாத்தையுமே இப்படி டைட் பண்ண என்ன பண்ணுறது அப்படின்னு கேள்வி கேட்கலான்னு வரும்போது நான் கேள்வி கேட்குற இடத்துல நான் இருந்துக்க மாட்டேன். அதனால் முதல் பணத்தை கொடுத்துருவான். ஒரு சமாதானம் ஆயிடுச்சு. அதனால் ஒரு நிரந்தரமாக எனக்கு டிரைவர் வேணும். அதனால் எனக்கு அப்பப்போ ஏறி இறங்கிடுறான். அப்படி தானே? அதனால் நிரந்தரமான டிரைவர் உனக்கு அதை அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பசாமி உனக்கு லோடும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் உனக்கு வந்து வண்டி விபத்து நடக்காமல் எந்த பொருளாதார நெருக்கடி இல்லாமல் உனக்கு காட்டி கொடுக்கணும். அவ்வளோ தானே? போய் காலைல விழுந்தா மறுபடியும் இதுக்கு நீ நினைக்கிற அளவுக்கு நான் செத்து போயிடலான்னு இருக்கிற அளவுக்கு நினைக்கிற அளவுக்கு அப்படி ஒன்றும் கஷ்டத்தை கொடுக்கலையிடமானே. அதனால் இப்போ டிரைவர் அமையலை அப்படின்னா நீ எந்த முடிவு எடுத்துடுவியா? உனக்கு பழைய பேர் என் சகோதரனோட பேர் அவனோட தம்பியான்னு உன்னை கேட்டு வந்தேன். எல்லாரும் அப்படி தானே கேட்குறேன். ஒருத்தனை அறிமுகப்படுத்தி உன்னை கேட்குறது. இப்போ உனக்கு தனி பேர் உருவாகணும் அப்படின்னு கேட்டே இல்லையா? அந்த பேர் இப்போ காவாசி இப்போத்தான் வந்திருக்குது. கொஞ்சம் இப்போத்தான் வந்திருக்குதா இல்லையா? ஒரு 2-3 பேர் அப்படி பேசியிருப்பேன். அதனால் இன்னமும் முழுசாக இன்னும் ஒரு வருஷம் ஆடி அம்மாசை அடுத்த திருவிழா வர்றதுக்குள்ளே உனக்கு தனியாக உனக்கு ஒரு பேர் உருவாக்கி தந்தலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ பயப்படவும் வேணாம், கவலைப்படவும் வேணாம். நான் கேட்குறது ஒரே வாய்ப்பு. உனக்கு நல்ல ஆள். இப்போ டயர் வெடிச்சு போயிடுச்சு. அப்படி தானே கேட்டேன்? வெடிச்சு போச்சு. அதனால் கருப்பசாமி உனக்கு நீ நாளையிலேருந்து அந்த இதுவும் நடக்காது. இப்போ பணம் போடாமல் இருந்தால் எப்படி போட்டேன்? அப்புறம் அதுக்கு தான் சொன்னேன். அதே மாதிரி உனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுத்தண்டாமானே. நீ செய்ய வேண்டியது என்ன பண்ணணும்? என்ன கடைசி எப்போ வந்து பார்த்தேன்? வந்தேன். இப்போ எத்தனை அமாவாசை போயிடுச்சு? அப்போ நான் அமாவாசை பௌர்ணமி தவறாக வர இல்லையா? நீ ஏதோ ஒரு நாள் இந்த பக்கம் வந்து பார்க்கணுமா வேணாமா? உனக்கு வந்து யார் உனக்கு போட்டிக்கு இருக்கிறா அப்படின்னு உனக்கு நான் அடையாளம்னு சொல்லியிருக்கேன். சொன்னா இல்லையா? அவன் முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு எனக்கு நீ சொன்னையா இல்லையா? அப்போ நீ என்னை தவறாமல் பார்க்கணுமா இல்லையா? அதனால் நான் கருப்பசாமி ஒரு டைம் மன்னிப்பு கொடுத்துட்டேன். எங்கே சுற்றினாலும் என்னை வந்து பார்த்துட்டு போயிரு. நீ நினச்சது போல் இன்னையிலேருந்தே உனக்கு நாளையிலேருந்து வேணாம், இன்னையிலேருந்தே உனக்கு நான் கருப்பை நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து அதே போல் உனக்கு ரிப்பேர் ஆகாமல் உனக்கு ஓட்டிங் கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்துறேன். பொருளாதாரமும் நெருக்கடி வராது. பௌர்ணமிக்கு என்னை வந்து பார். நாளையிலேருந்து உனக்கு ஆள் அமைச்சு கொடுத்துறேன். அப்படின்னு போயிட்டு வந்துட்டு என்னை வந்து பார். அதுக்கு யோகம் இருந்தால் நானே சொல்லுவேன். அதனால் உனக்கு பௌர்ணமிக்கு வேணால் நான் சொல்கிறேன். சரி, ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பார். நீ நினச்சது போல ஒரு வாய்ப்பு அமையுமான்னு பார்ப்போம். நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் என்ன வந்து பார். அதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு தரம்போ. இதை எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு. இதை கொண்டுட்டு போய் பாங்கா வச்சுக்க. நான் கூடவே வரம்போ. வருஷம் எடுப்போம். பெருசாக எதுவும் இருக்காது. அதனால் இந்த வருஷம் ஒரு வாய்ப்பு பார்க்கலாம் அப்படின்றேன். அப்படி தானே கேட்டேன்? அதனால் அதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு தரேன். ஞாயிற்றுக்கிழமைவா. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் 2வது திருமணம் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு எனக்கு ஒரு அப்படித்தானே மகளே. அதனால் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? நான் கருப்பசாமி அப்படியாப்பா, சரி 2வது திருமணம் பண்ணி வைக்கலாம் மகளே, பண்ணி வைக்கலாம். அதே போல் கருப்பசாமி பிள்ளைகள் வேறு இருக்குது. அப்படி தானே? அதையும் நல்ல முறையாக பார்த்துக்கிற மாதிரி உனக்கு நல்ல மகனை நானாக உனக்கு தொலாவி அமைச்சா போதுமா? போய் காலில் வந்துட்டோம். சரிப்பா. அதே போல் கருப்பசாமி உனக்கு சீக்கிரமாகவே உனக்கு நல்லபடியாக நானாக உனக்கு தொலாவி பிள்ளைகளையும் பார்த்துக்கிற மாதிரி கருப்பசாமி உனக்கு தொலாவி பிடிச்சி நல்லபடியாக கரை சேர்த்துனா போதுமா? நீ தொலாவி பார்க்க வேணாம், நானே தொலாவி உனக்கு ஆளை காட்டி உனக்கு காட்டுவேன். காட்டும்போது கருப்பசாமி இதுதான் அப்படின்னு பார்க்கும்போது உனக்கு பிடிச்சிது அப்படின்னா, உன் பிள்ளைக்கும் பிடிச்சதுன்னா அதுக்கப்புறம் கருப்பசாமி நான் சொன்னதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணி சேர்த்தி வச்சிடலாம். அதே மாதிரி கடைசி காலங்கள் வரைக்கும் அவன் பிள்ளையாக நினச்சி பார்க்குற மாதிரி வேணும்னு நீ வந்து கேட்டிருக்க. அப்படி தானே கேட்ட? அதே போல் நான் கருப்பசாமி கூட இருந்து பார்த்துக்கிற மாதிரி உனக்கு நல்ல பையனை நான் தொலாவி பிடிச்சிடறேன். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடு. அதுக்குள்ளே உனக்கு நல்ல தேதியும் உனக்கு குறித்து கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? நான் கருப்பன் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி சேடர் வளையம் வச்சுப்போ. சேடர் வளையம் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமான பார்த்ததில் கருப்பசாமி எப்படியாவது எனக்கு டைவர்ஸ் பண்ணி கொடுத்துடணும். அப்படித்தானே? அதனால் இப்போ ஒரு வக்கீலை போய் பார்த்துருக்குமா இல்லையா? அதை வக்கீல் மூலியமாகவே சீக்கிரமாக எனக்கு முடிச்சு கொடுத்துடணும். அப்படி தானே கேட்டேன்? போய் காலில் வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி நம்ம நினச்சது போலையே அதே வக்கீலை போய் பாரு. எந்த ஆதாரப்பூர்வமும் ஒன்றுமே கையில் இல்லை. அப்படி எப்படி மனை போய் பார்க்க முடியும்? வாங்கணும். அது எப்படி கொடுப்பேனா? அதனால் நான் கருப்பசாமி கொஞ்சம் சிக்கல் உருவாகும். தகராறுக்கு உன்னோட வீடு தேடியெல்லாம் வரமாட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் சிக்கல் உருவாகும்.
குருவானாலும் கருப்பசாமி நீ நினச்சது போல உனக்கு டைவர்ஸ் பண்ணி கொடுத்தா போதும்ல, அமைச்சு தர கிட்டவா. நாங்கள் அரண் போகலாங்களா போய் கேட்கலாம். வாய்ப்பே இல்லைடாம்மாண்ணே. நீ போய் என்னென்னு கேட்ப? உன் மக வேண்டாம், அதனால எனக்கு ஆதார் கார்டு கொடுன்னு போய் கேட்பியா? அப்புறம் எப்படி போய் கேட்ப? என்னென்ன போய் கேட்ப? நீ வக்கீல் மூலியமாகவே போ, சரியா? அதனால் நீ வேறு ஆள் எந்த ஆள் மூலியமாக போனீங்கன்னா பிரச்சனை உனக்கு தான். அதனால் கருப்பசாமி எப்படி போனாலும் ஏதோ ஒன்று சிக்கலை உருவாக்கி சேர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் பிரச்சனை பெருசாக வந்துடும். அதனால் பிரச்சனை இல்லாமல் முடிக்கணும்னா வக்கீல் மூலியமாகவே போ. அதே போல் உனக்கு நான் கூட இருந்து உனக்கு சீக்கிரமாக முடித்து கொடுத்து கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துரு. அப்படிடாமாண்ணே, நீ இன்னும் வக்கீல்கிட்டே உள்ளே கொடுக்கல, இருந்தாலும் எண்ணி 5 மாதத்தில் முடிச்சிடலாம், சரியா? அவளையும் சம்மதிக்க வச்சுருவோம் எனக்கு வேணாம் அப்படின்னு. அப்போ இவனும் வேணாம் அப்படிங்கும்போது சீக்கிரமாக கையெழுத்து போட்டு கொடுத்துருவான். அப்படி அமைச்சா போதும்ல, நான் அமைச்சு கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு என்ன வந்து பார்ப்போம். கருப்பசாமி மறுபடி பொள்ளாச்சி வச்சுப்பா. பொள்ளாச்சி கருப்பசாமி எனக்கு எப்படியோ தண்டனையை கொடுத்து நல்லபடியாக அவளை திருத்தி கொண்டு வந்து கொடுப்பியோ இல்லை தண்டனை கொடுப்பியான்னு எனக்கு தெரியாது. நல்லபடியாக திருப்பி கூட்டிகிட்டு வந்து சேர்த்தனேன். இப்போ அம்மாளும் மகனும் ஒன்று சேர்ந்துட்டேன், அப்படியே இல்லையா? அதனால் எல்லா வேலையும் பார்க்குறான். அதனால் கருப்பசாமி உனக்கு மாற்று ஏற்பாடு பண்ணி நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதும்ல, போய் காலில் வந்துட்டுவான். சரிப்பா, நியாயமாக பார்க்கலாம்னு தான்டா பார்த்தோம் அவனை, அது சரியாக வர்ற மாதிரி ஏன் கண்ணுக்கு தென்படலை. அதனால் என் சவுக்கு தான் பேசணும், அதில் உனக்கு ஆட்சேபனை இல்லையில. அதனால் 2 பேர்த்தையும் உனக்கு நான் திருத்தி கொடுத்து சீக்கிரமாகவே அதுக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுத்தா போதும்ல. அதனால் இப்போ நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் நம்மளவே மிரட்டி வாங்கிட்டு பிரச்சனையும் பண்ணுறேன். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு ரகலைக்கு வர்றதுக்கெல்லாம் உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி உனக்கு சேர்த்து வச்சுறேன். வர்ற பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துருப்போம், நான் கூட வரணும். நீ பௌர்ணமிக்கு வேணாம் சொல்கிறேன், நியாயமாக பார்த்தா சரி வராது. அதனால் பௌர்ணமிக்குள்ளே நான் போய் மறுபரிசீலனை பண்ணி நான் ஜவுக்கு எடுத்து நான் பார்த்துட்டு உனக்கு ஒரு நல்ல முடிவை சொல்கிறேன். 2 பேர்த்தையுமே மாற்றண்டமான 2 பேர் பொண்ணு சேர்த்துட்டாங்க, அப்படி தானே? நான் மாற்றி அமைச்சு தந்துடுறோம். பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு. சாமி மறுபடி எந்த ஒரு திருப்பூர் வச்சுப்பா, திருப்பூர் உத்தரவு கொடுக்குற, அப்படி தாண்டாமாண்ணே? அதனால் கருப்பசாமி போக்கியத்துக்கு போயிடலாமா? அதனால் லீஸுக்கு நீ போயிடலாம். அதனால் பணத்தை வெட்டி விரயமாக்காமல் நீ வந்து போய்க்கலாம். நானாக சொல்லுவேன், எனக்கு ஒரு வாரிசு உருவானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் சொந்த வீட்டுக்கே உனக்கு யோகம். அதனால தான் இப்போ வர வேண்டிய பங்கே வந்தாலும் வாங்கி சேஃப்டி பண்ணி வச்சிருக்கு. வாரிசுக்கு அப்புறம் தான் சொந்த வீடு அமையணும், அதுக்கு முன்னாடி அமைஞ்ச சொந்த வீடு நிற்காது. அதனால தான் இப்போ உனக்கு வீடு வாங்க உத்தரவில்லை அப்படின்னு உனக்கு நான் சொல்லி வச்சுருந்தேன். அதனால் இப்போ கருப்பசாமி உனக்கு உருவாகிறதுக்கும் அமைச்சு கொடுத்துருக்கேன். நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி ஒன்று இந்த டைம் உருவாக்கிடுவேன், அப்படி இல்லைன்னா அடுத்த டைம் தவறாமல் நின்றேன். அதை மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்து பேர் சொல்கிற மாதிரி உருவாக்கினா போதுமா? அதே மாதிரி கடன் நல்லபடியாக கட்டணும், அப்படியே இல்லையா? தொழில் நல்லபடியாக அமையணும், அமைச்சு தரேன். போய் காலையில் விழுந்துட்டோம். சரிப்பா, அப்படியா? சரி, அதே போல் கடனையும் கட்டி தொழிலும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து காப்பாற்றி கொடுத்தரே உனக்கு. அதே மாதிரி உன் தகப்பனுக்கு வந்து உடல்நலம் சரியில்லை, அதே மாதிரி போகிற பக்கம் இல்லைங்க அவனுக்கு வருமானமும் அவனுக்கு வரணும், அதையும் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருக்கிறேன். இதை கருப்பசாமி உப்பை நிற்கிறத அப்படியே நிறுத்தி கொடுக்கணும் அப்படின்னு வச்சிரு. இருந்தாலும் ஒரு 2 வாய்ப்பை சொல்கிறேன் சகோதரன், இதுலேயே நிப்பாட்டிடுவேன். அப்படி இல்லைனாலும் அடுத்ததை தவறாமல் பண்ணிடுவேன். அதனால் இதுக்கு எனக்கு இதுலேயே நிப்பாட்டி கொடுத்துரு அப்படின்னு என் பேரை சொல்லி நான் கருப்பசாமி யாரும் கைப்படாமல் வச்சுக்க. நான் கருப்பன் கூடவே இருக்கேன். பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி பூண்டி வச்சுப்பா. பூண்டி எப்படியாவது எனக்கு விற்று கொடுத்துடணும், எப்படியாவது எனக்கு விற்று கொடுத்துடணும். என்னை வந்து பார்த்துட்டு போனேன், ஓரளவுக்கு எனக்கு தொழில் ஓட்டி கொடுப்பானே. எப்படிராமனை ஓட்டி கொடுத்தேன். ஓட்டுனதுனால கருப்பசாமி என்னை வந்து பார்க்காம போயிட்டேன். அதனால் இப்போ வேலையை நான் அப்படியே நிப்பாட்டின்னு வச்சுட்டேன். இப்போ வேலை இப்போ இல்லை, அப்படி தானே? அதனால் இப்போ வீடு கேட்டான், விலைக்கும் கேட்டான். அதே மாதிரி சரி கொடுத்துருவோம் அப்படின்னு முயற்சி பண்ணேன். அதுவும் இப்போ பிரேக் பண்ணி வச்சுருக்கேன், அப்படி தானே? வாங்குறோட இப்போ வாங்கலை. அதனால் கருப்பசாமி போய் பார்த்துட்டு வந்துடுவோம், அப்படி தான் நான் வந்து பார்த்தேன்.
நான் அதெல்லாம் கேட்கல. உனக்கு தொழில் நீ சுத்தமாக எனக்கு இல்லை, டீசலுக்கு கூட காசு இல்லைப்பா அப்படின்னு நான் வந்து கேட்டேன். உனக்கு நான் எப்படி கொடுத்தேன்? நல்லா ஓட்டினேன். அப்போ நீ என்னை வந்து பார்த்துருக்கணுமா இல்லையா? அதனால தான் இப்போ நானே பிரேக் போட்டு நிப்பாட்டி வச்சுருந்தேன். அதனால் மறுபடியும் கருப்பசாமி பார்க்க ஒடியான்ட்டேன். அப்படி தானே? இப்போ நான் அதை அமைச்சு கொடுத்துட்றேன். நான் கேட்டதை நீ தப்புன்னு ஒத்துக்க மாட்டேறியா? அதனால் நீ போய் காலில் வந்துட்டு வா. நான் செஞ்சது தப்பு தான் சாமி, அதனால் எனக்கு வருமானமும் நல்லா வரணும். நான் இத்தனை நாளாக கருப்பசாமி பார்த்தேன்டாமானே, வேலையை கொடுத்தவே நல்ல வருமானம் வரும். உன்ன மாதிரியே எத்தனை பேர்த்து நான் பார்த்துருக்கேன், இங்கேயும் இருக்கேன், இன்னொருத்தனும் இருக்கேன். வருமானத்தை கொடுப்பேன், என்னை வந்து பார்க்க மாட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிடுறது அப்படின்னா, வருமானத்தை கொடுத்துட்றது, என்னை மறந்தால் நான் அப்படியே வேலையை நிப்பாட்டிடுறது. அதனால் கருப்பசாமி என் பேர் வச்சுருக்கே இல்லையா? அதையும் போய் பார்த்துட்டு வந்தேன். அதனால் எல்லாம் சரித்தான். ஆனால் நீ என்னை பார்க்காததான் தப்பு. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு அந்த பார்த்த இடத்துலையே வந்து இப்போ குறையான ரேட்டுக்கு விலைக்கு கேட்குறேன். அப்படி தானே? நான் வாங்கிக்கிறேன், ஆனால் கம்மியாக வேணும் அப்படின்னா நீ வந்து ஒரு 20 கைக்கு வந்தாலும் கூட போதும் அப்படிங்கிற அளவுக்கு நீ நினச்சிருக்க. அதுதானே? அதனால் நீ நினச்சதோட 20 கைக்கு வர மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக உனக்கு தொழிலும் ஓட்டி கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் செஞ்சது தப்புத்தான் சாமி அப்படின்னு எனக்கு மாலை பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பாரு. உனக்கு திங்கக்கிழமைக்கு மேலே அந்த இடத்த பற்றி பேசு, தானாக வருவேன். நீ கேட்ட ரேட்டுக்கு உனக்கு முடிச்சு கொடுத்துறேன். தொழிலும் நிற்காமல் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். தவறாமல் என்னை வந்து பார்த்தான். ஒரு 11 மாதத்துக்கு நேரம் சரியில்லடாமனே. அந்த 11 மாதத்துக்கு தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போனேன்னா ஒரு படி ஏற்றி விட்டுறேன். அதுக்கப்புறம் நீ மாதத்துக்கு ஒருக்கா கூட வந்துட்டு போ. உனக்கு தோன்றப்ப அப்போ வரலாம். இப்போ நேர காலம் சரியில்லாதனால தான் என்னை அப்பப்போ வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு. அதனால் இப்போ 3 வாரம் ஓட்டுன வருமானமெல்லாம் இப்போ 0 ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் என்கிட்ட வந்திருக்கேன். நாளையிலேருந்து உனக்கு மறுபடியும் வருமானத்தை கொடுப்பேன். சரியா? ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு. நான் அதுக்கிட்ட சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு, திங்கக்கிழமைக்கு மேலே பேசுன்னு இருக்கேன். நீ புதன்கிழமை பேசுனாலும் உன் ரேட்டுக்கு அவன் வந்துடுவேன். அப்படி அமைச்சா போதும்ல, நான் அமைச்சு கொடுக்குறேன். போ ஞாயிற்றுக்கிழமை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு கணபதி வளையம் வச்சுப்பா. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி வேணுங்கிற வருமானத்தையும் கொடுத்து வேணுங்கிற செல்வாக்கும் கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி நான் வச்சுருந்தேனா இல்லையா? செல்வாக்காக வச்சுருந்தேன். அப்புறம் ஏன்டாமா நான் மறந்தேன்? மறக்கறதுக்கு நீ எங்கே இருக்குன்னு தெரியும் தானே கருப்பா அளந்துட்டீங்க. ஓ அப்படி சொல்ல வரியா? சரி, அங்கே ஆள் தான் இல்லை, ஆள் இல்லைன்னா நீ போக முடியாதா? ஆளுங்களே கற்பூரத்து பக்கம் போயிட்டு இருந்த கோயிலுக்கு போகிறது, வாக்கு கேட்கறது எங்கேன்னு தெரியாம தான் அளந்துட்டு இருந்தேன் அப்படின்ற. சரி, போய் காலில் விழுந்துட்டு வா. இன்னையிலேருந்து அதுக்கு ஒரு விடிவு காலம் பண்ணிடலாம். போ எவ்வளோ கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா உனக்கு இப்போ வந்து எல்லாமே தலைகீழாக ஆகி போச்சு. அப்படி தானே? அதனால் நான் கருப்பசாமி அடுத்த ஒரு 2 நாள்லேருந்து உனக்கு பழையபடி உனக்கு படிப்படியாக வியாபாரமும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். பொருளாதாரத்துலேயும் நெருக்கடி இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதனால் கருப்பசாமி எனக்கு வந்து படப்பு, எனக்கு அடசலும் போடணும், எனக்கு பிரியாணியும் வேணுமா? என் சகோதரன் கேட்குறேன். அதான் நீ எனக்கு பண்ணு. உனக்கு அதுக்கு அடுத்த நாள்லேருந்தே நீ நினச்சது போல் திங்கக்கிழமையிலேருந்து உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்துட்டாமானே. ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு பண்ணிடு. சரியா? உனக்கு அந்த அன்னைக்கு பண்ண முடியாது. நான் அதனால் தெரிஞ்சுதான் உனக்கு இப்போ நான் கேட்டேன். அதனால தான் நான் கருப்பேன். நீ எனக்கு என்ன உனக்கு பண்ணாமல் எனக்கு கேட்டில்ல, அப்போ பண்ணியிருக்கணும்ல. சரி, வியாழக்கிழமைக்கு பண்ணு. எனக்கு பௌர்ணமியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான். அதனால் அடுத்த பௌர்ணமிக்கும் உன்னால் வர முடியாது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு அரையும் குறையுமா ஓட்டமே ஓடும். அப்படி தானே? அதனால் எனக்கு வர வியாழக்கிழமைக்கு எனக்கு போட்டுரு. சரியா? நீ நினச்சது போல் கருப்பசாமி உனக்கு நான் என்னோடய வாக்கில் நான் கரெக்டாக இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் திங்கக்கிழமையிலேருந்து உனக்கு வருமானத்தை கொடுத்துட்றேன். அதே மாதிரி எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு எனக்கு வந்துடு. பொருளாதாரம் இப்போ நான் உனக்கு கொடுக்குறேன். நாளையிலேருந்து பழைய செல்வாக்கு மறுபடியும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். அதை செலவு பண்ணாமல் பாங்கா யாரும் கைப்படாமல் வச்சிரு. நீ நினச்சது போலையே உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். இதை 4 பக்கம் அறுத்து போட்டுறாமான. தொழில் செய்கிற இடத்துல யார் எந்த எதிர்ப்பு இருந்தாலும் சரி, எனக்கு கருப்பசாமி எனக்கு நீதி எனக்கு தாயின் தகப்பனா வரணும்னு அறுத்து போட்டுரு. கூடவே வந்துடுறேன். உனக்கு கடன்காரனுக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கடனையும் கட்டி பழைய செல்வாக்கும் கருப்பசாமி கொடுத்துறேன். மறக்காமல் எங்கே சுற்றினாலும் எனக்கு அமாவாசை பௌர்ணமி எனக்கு மாலையும் பாட்டில் எனக்கு தவறாமல் இனிமேல் கொடுத்துறணும். உனக்கு பழைய நிலைமைக்கு இன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். நீ செட்டில் ஆகிற அளவுக்கு அப்படி அமைச்சா போதும்ல. நான் கருப்பன் கூட வரம்போம். இதுக்கும் கடைக்கு சம்மந்தமே இல்லடமானே. அங்கே எத்தனை வருஷம் வச்சுருக்கியா? உனக்கு இப்போ கடை உனக்கு இடைஞ்சலாக இருக்கா? உனக்கு அவ்வளோதானே பிரச்சனை? அவ்வளோதான். உனக்கு கடைக்கு இதுக்கு வேண்டியெல்லாம் மாற்ற வேணாம். மறுபடியும் புதுசாக நீ போய் புதுப்பிச்சு
அதுக்கு ஒரு 4 லட்ச ரூபா செலவு பண்ணி அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். உனக்கு பல வியாபாரம் வரணும், பழைய கஸ்டமர் வரணும், அவ்வளோதானே. உனக்கு நான் பழையபடி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். வரணும். உனக்கு நான் தான் சொல்லிட்டேன், நாளையிலேருந்து உனக்கு படிப்படி அமைச்சு தரேன். வியாழக்கிழமைக்கு நமக்கு நான் சொன்னது செஞ்சிரு. வியாழக்கிழமை பிரியாணி வந்துட்டு அதெல்லாம் வெயிட் பண்ணி கேட்டு போடாமண்ணே, வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி கொடுவாய் வச்சுப்பா, கொடுவாய் இப்போ கருப்பசாமி மறுபடியும் போய் காலைல வந்துட்டு வாப்பா. அப்படியா, சரி. மறுபடியும் ஏன் போய் காலைல வந்துட்டு வர சொன்ன தெரியுமாடாமாண்ணே? சகோதரனுக்கு ஒரு கையும் கால் வரல அப்படின்னு வந்து கேட்டேன். நான் கனியும் கொடுத்து விட்டேன். இப்போ அவனே எந்திரிச்சு நடந்து அவனே இப்போ சாப்பிட்ற நிலைமை கொண்டு வந்து விட்டேன். கொண்டு வந்து விட்டனா இல்லையா? கொண்டு வந்து விட்டதுனால இப்போ என்னாச்சு? அதனால் இப்போ மதிக்க மாட்டேன். கொண்டாந்து கொடுத்தவனையும் இப்போ என்னென்னு கேட்குற அளவுக்கு வந்துட்டேன். அப்படி தானே? அதனால தான் போய் மறுபடியும் காலில் விழுந்து விடமானேன்னு சொன்னேன். அதனால் சகோதரன் தானே, அவன் பார்க்கல, அவன் என்ன பண்ணினாலும் மறுபடியும் நம்ம காலடி தான் வருவேன். அந்த வாய்ப்பை நான் உருவாக்குவேன். அதனால் நீ செய்ய வேண்டிய கடமை நீ செஞ்சுட்ட. நானும் செய்ய வேண்டிய கடமையை கனியை கொடுத்து உனக்கு கொடுத்து சரி பண்ணியிருக்கேன். அதே போல் உனக்கு வந்து இப்போ அதே வீடு நமக்கு வேணும், உனக்கு அதை அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி இப்போ புதுசாக ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கோம், அதுலேயும் இடைஞ்செல்லாம் உருவாக்கி கொடுத்துறேன். பிள்ளைக்கு அங்கேருந்து இங்கே இடம் மாற்றியாச்சு. உனக்கு நல்லா வரணும், தொலாய் பிடிக்கணும். அப்படி தானே கேட்டேன்? போய் காலை வந்துட்டோம். அதனால் எல்லாமே சரி பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ திருமணத்துக்கு மட்டும் ஒரு வழி பண்ணால் போதும். அப்படி தானே மனே? அதனால் திருமணத்துக்கும் வழி பண்ணியாச்சு. அதே மாதிரி கார்த்திகை ஜோதி வர்றதுக்குள்ள உனக்கு ஜாதகம் தொலாவி வரும். நம்ம பார்த்து சரி பண்ணி மட்டும் வச்சுக்க. அப்புறம் எப்போ முடிக்கலாம்ங்கிறது வீடு புண்ணியர்ச்சனை பண்ணிடு. அடுத்தது திருமணத்துக்குண்டான வாய்ப்பு, அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இப்போதைக்கு ஒரு டெம்பரவரியாக ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன் உன் மகன், அதுதானே? அதனால் உனக்கு நிரந்தரமான வேலை வந்து அதுவும் கருப்பசாமி உனக்கு சீக்கிரமாகவே அமைச்சு கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. நான் கருப்பை கூடவே வரம்போ. உன்னை கொண்டுட்டு போய் பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. உன்னை கொண்டுட்டு போய் எனக்கு இந்த இடத்துக்கு நியாயம் பேச வரணும், அதனால் பகுதி ரேட்டுக்கு பேசணும், அதுவும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன். அப்படி தானே இருக்கேன்? அதனால் கொண்டுட்டு போய் 4 அறுத்து போட்டுரு. நான் கருப்பசாமி உனக்கு தூதால் விடுறம்போ. கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு பெருந்துறை வச்சுப்பா, பெருந்துறை. அதே போல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டா மகனே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி ஓரளவுக்கு நல்லா போயிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ போடுறது எதுவுமே போக மாட்டேங்குது, அப்படி இல்லையா? அதனால் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக எனக்கு வியாபாரம் பண்ணி தரணும். அப்படி தானே கேட்டேன்? உனக்கு நல்லபடியாக வியாபாரம் பண்ணி தரேன், போய் காலையில் வந்துடுவோம். வந்து காய்கறி வியாபாரம் பண்ணுறோம், அதில் போடுற முதல் வீண் போயிட்டே இருக்குதே தவிர வருமானம் வர மாட்டேங்குது ஒரு கொஞ்ச காலமாக. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நாளையிலேருந்து மிச்சமும் பண்ணுறேன், வியாபாரமும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துறேன். சரியா? அதனால் கருப்பசாமி எனக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு நீ காய் வியாபாரம் பண்ணுறது, எனக்கு காய் கொண்டுட்டு வா, என்ன வியாபாரம் பண்ணுறது அதை கொஞ்சம் கொண்டுட்டு வா. உனக்கு ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து கருப்பசாமி திங்கக்கிழமை போகிற பற்றியா, திங்கக்கிழமையிலேருந்து உனக்கு போடுற முதல் வீண் போகாது, வருமானமும் நல்லபடியாக நிற்கும். அப்படி உருவாக்கினா போதுமா? கிட்டவா இதை கொண்டு இருப்பிடத்தில் கொண்டுட்டு போய் கட்டி விட்டுரு. ஒன்றை கொண்டுட்டு போய் 4 அறுத்து தொழில் செய்கிற இடத்துல 4 அறுத்து சிவப்பு தொடச்சி போட்டுரு. ஒன்றை கொண்டுட்டு போய் எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். நான் கருப்பை இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடமானே. சாமி கோயிலுக்கு போனால் எதுவுமே சொல்ல மாட்டேங்குது. நம்மளும் இப்படி பண்ணிகிட்ருக்கோம், அப்படி தானே? அதனால் எல்லா விசேஷத்துக்கெல்லாம் சாமி எல்லாம் ஆடுவோம், அதனால் வாய் மட்டும் திறக்க மாட்டேங்குது. அதானே கேட்டேன்? அதனால் கருப்பசாமி ஞாயிற்றுக்கிழமைக்கு அதுக்கு முடிவு சொல்கிறேன்டாமானே. அதுவும் உனக்கு நீ நினச்சது போலயே வர்ற மாதிரி உருவாக்கினா போதும்ல. அதுக்கத்தான் இப்போ நான் பார்த்துக்கிறேன்ட்டு. ஞாயிற்றுக்கிழமை நீ எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வா, நான் சொன்னதையும் கொண்டுட்டு வா. ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு ஒரு விடையும் சொல்லிட்டு போகிறோம். அதனால தான் எல்லாரும் குடிச்சிக்க அப்படின்னு ஒரு கனி கொடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் குடிச்சினாலே சரி பண்ணி போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு.